வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். வவுனியா முத்திரத்தோட்டம் தேடி வந்த பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேகம் எதிர்வரும் 8ஆம் தேதி இடம்பெற உள்ளது. வவுனியா முத்திரத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ தேடி வந்த பிள்ளையார் ஆலய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது. இந்த கும்பாபிஷேகம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பிலே இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 6ஆம் தேதி 6/2/2026 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வவுனியா மாவட்டத்திலே முத்திரை தோட்டம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ தேடி வந்த பிள்ளையார் தேடி வந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் காலை 6 மணி முதல் விநாயகர் பூஜை வழிபாடு புண்ணியாக வாசனத்தோடு மகா கணபதி ஹோமம் தொடர்ந்து நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் என்கின்ற கிரியைகள் எல்லாம் ஆரம்பமாகி அன்று மாலை யாகாரம்பம் ஆரம்பமாகி மறுநாள் சனிக்கிழமை 7/2/2026 அன்றைய தினம் தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு நிகழ்வு 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய பிரதிஷ்டா பிரதம குருவாக வவுனியா அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகரும் சர்வதேச இந்து மத குருவிடத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவருமாகிய சிவாகம கிரியா கலாநிதி வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய தலைமையிலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த வவுனியா முத்திரை தோட்டம் தேடி வந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர் கலந்து தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பிலே நாம் எல்லாம் சென்று எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பொழுது நல்ல எண்ணத்தோடு நல்லெண்ணெய் சாத்தி இறைவனை வழிபாடு செய்கின்ற சிறப்பு இது நமக்கு அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பின்புதான் கிடைக்கும். நாம் மூலாலயத்திலே சென்று விக்கிரகங்களை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்குதோ அவளெல்லாம் கலந்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்திலும் கலந்து இறைவனை பெற்று ஏகுமாறு ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர்கள் அந்த நிர்வாக சபையினர்கள் கும்பாபிஷேக குழுவினர் அன்போடு கேட்டுக்கொள்கின்ற வகையிலும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் வவுனியா தேடி வந்த பிள்ளையாருடைய அருளெல்லாம் கிடைக்கவென பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.